அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகினார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காளியம்மாள் கட்சியிலிருந்து போனால் போகட்டும் என்று ஏற்கனவே சீமான் பேட்டி அளித்திருந்த நிலையில் இன்று காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகி இருக்கிறார். விலகல் அறிவிப்பில் சீமானை பற்றி ஒரு வார்த்தை கூட காளியம்மாள் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விலகல் அறிவிப்பில் சீமானை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகி இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். முன்னதாகவே காளியம்மாள் விலகப் போவதாக தகவல்கள் கிடைக்க பெற்றிருந்த கூடிய நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகப் போவதாக அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் அணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருந்த காளியம்மாள் தற்போது அந்த கட்சியிலிருந்து விலக இருக்கிறார். தமிழ் தேசிய அரசியலில் தன்னை எடுத்துக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கும் அவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியிலே கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தவிர்த்திருந்தார். இந்நிலையில் காளியம்மாள் பல்வேறு கட்சிகளில் அவர் சேரப்போகிறார் என்ற வந்தை கூட தொடர்ச்சியாக வந்த நிலையில் தற்போது அவர் கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது குறித்து சீமான் பேசும் பொழுது தங்கை எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்திவிட்டு சென்றிருந்தார். இந்நிலையில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வருவது உறுதியான என்ற அடிப்படையில் தற்போது அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் தமிழ் தேசியத்தில் விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல கட்சிகள் அவர் சேர இருக்கிறார் என்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் வந்த நிலையில் தற்போது தமிழ் தேசியத்தில் விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தற்போது அவர் விலகியிருக்கிறார்.